ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பாட முயன்ற கழுதை அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு முரட்டுத்தனமான கழுதை வாழ்ந்துட்டு இருந்தது. அதுக்கு நண்பர்கள் யாரும் இல்லாததுனால அது தனியாக அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு நாள் நரி ஒன்று அந்த வழியாக வந்தது. அப்போது அது அந்த கழுதையை பார்த்து கேட்டது, என்ன செய்தி? ஏன் கவலையா இருக்கிறாய் தோழனே? அப்படின்னு கழுதையை பார்த்து கேட்டது. அதுக்கு கழுதை, எனக்கு நண்பர்களே கிடையாது, நான் தனியாக வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு வருத்தத்தோட சொன்னது. அதற்கு நரி, நல்லது, கவலைப்படாதே, இன்றிலிருந்து நான் உனக்கு நண்பனாக இருப்பேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னது நரி. அன்னையிலிருந்து நரியும் கழுதையும் நண்பர்களாக இருந்தாங்க. எப்பவும் ஒன்றாவே சுற்றி திரிஞ்சாங்க. ஒரு நாள் மாலை பொழுதில் அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நேரம் ரொம்ப இனிமையாக இருந்தது. நடந்து நடந்து அவங்க காட்டோட எல்லைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே ஒரு கிராம பகுதி இருந்தது. மேலும் மரங்கள் நிறைந்த தோட்டம் அவங்களுக்கு தென்பட்டது. அங்கே கொத்து கொத்தா மரத்தில் பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. ஆகா, அருமையான ருசியுள்ள பழங்கள் அவை. அவற்றில் சிலவற்றை நாம் சாப்பிடலாமா அப்படின்னு கழுதை கேட்டது. சரி, நம் பழங்களை சாப்பிடலாம், ஆனால் நாம் சிறிதும் சத்தம் செய்யாமல் இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு நரி எச்சரிக்கையோடு சொன்னது. அவங்க 2 பேரும் சத்தம் இல்லாமல் தோட்டத்துக்குள்ளே போய் பழங்களை சாப்பிட ஆரம்பித்தாங்க. தேவையான அளவு திருப்தியாக சாப்பிட்டப்புறம் ஒரு மரத்தடியில் உக்காந்து இளைப்பாறினாங்க. மிகவும் சுவையான பழங்களை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் இந்த இனிமையான சூழலில் இப்போது ஒரே ஒரு குறைதான் உள்ளது அப்படின்னு கழுதை சொன்னது. அதற்கு நரி, அது என்ன அப்படின்னு கேட்டது. இசை இல்லாததுதான் குறையாக உள்ளது. ஏன், அதை நீ உணரவில்லையா அப்படின்னு கழுதை ஆச்சரியத்தோடு கேட்டது. அதற்கு நரி சொன்னது, நமக்கு எங்கிருந்து இசை கிடைக்கப் போகுது அப்படின்னு. அதற்கு கழுதை சொன்னது, நான் ஒரு சிறந்த பாடகன் என்று உனக்கு தெரியாதா இதை கேட்டு வருத்தம் அடைஞ்ச நரி சொன்னது, மறந்து விடாதே நண்பா, நாம் இப்போது ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம். தோட்டக்காரன் நம் குரலை கேட்டால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். பாட வேண்டும் என்று நீ விரும்பினால் நாம் இங்கிருந்து வெளியேறி விடலாம் அப்படின்னு அறிவுரை சொன்னது. நான் நன்றாக பாடமாட்டேன் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? பொறு, என் இனிமையான குரலை இப்போது கேள் அப்படின்னு கழுதை சொன்னது. நரியோட அறிவுரையை கழுதை ஏற்றுக்கல. அது தலையை உயர்த்தி சத்தமாக பாட ஆரம்பிச்சது. நரி போய் ஒரு புதரில் ஒளிஞ்சுக்கிச்சு. சத்தத்தை கேட்ட தோட்டக்காரன் அங்கிருந்து வந்து தன் கையில் இருந்த கழியால் கழுதையை நல்லா நைய புடைச்சான். தோட்டக்காரன் போனதும் அங்கே வந்த நரி, பாடியதுக்கு இதுதான் உனக்கு கிடைச்ச பரிசா அப்படின்னு கேட்டது. அவர்களுக்கு நல்ல இசையை ரசிக்க தெரியவில்லை அப்படின்னு அவமானத்தோட சொன்னது கழுதை. உண்மையான நண்பனின் நல்ல அறிவுரை கேட்காவிட்டால் இப்படித்தான் நடக்கும். இன்றைக்கு நீ ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக்கொண்டாயல்லவா அப்படின்னு கழுதையை பார்த்து கேட்டது நரி. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? நல்ல அறிவுரையை நாம் கேட்குறது நல்லது. மறுத்தோன்னா நமக்கு கெடுதல் தான் விளையும். Thanks for watching. Please like, share and subscribe.